இந்தியாவுடைய அண்டை நாடான நேபாளில் ஒரு பியூர் ஹிந்து நாடு. இந்த ஹிந்து நாட்டிலேருந்து ஏழை எளிய மக்கள், ஆதரவற்றோர் மற்றும் அனாதைகள் எல்லாம் முஸ்லீமாக மதம் மாற்றங்கள்லாம் வேலைகள்லாம் நடந்திருக்கு. இதற்கு டர்க்கி தான் பின்புலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டர்க்கியில் உள்ள சாகா இன்டர்நேஷ்னலுங்கிற ஒரு கம்பெனி தான் கிட்டத்தட்ட 25 மில்லியன் நேபாளி ரூபாய்களை அங்குள்ள ஹிமாலயன் வெல்ஃபேர் சொசைட்டிங்கிற ஒரு என்ஜிஓக்கு பண பரிமாற்றம்லாம் நடந்திருக்கு. இங்கே ரணாகத், பாங்கே, டாங் மற்றும் கபிலவஸ்துங்கிற மாவட்டங்களில் தான் அதிகமான மட்ராஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மட்ராஸாக்களில் போதிக்கப்படுறது முழுக்க முழுக்க குரான் தான். இந்த குரானை அவங்கள படிக்க வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களெல்லாம் மத மட்டத்துக்கு ஈடுபடுறாங்க. ஏன்னா நேபாளில் டூரிஸ்ட் விசாலேருந்து இந்தோனேஷியாலாம் டீச்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இவங்களுடைய முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பாடங்களை நடத்திட்டு இருக்காங்க. இது சட்டவிரோதமாக செயல்படுறதுக்கு, அங்கே தீவிரவாதம் கால் விடுறதுக்கு இது ஒரு முக்கியமான பங்கா ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுது. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய